நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது சாதாரண காதல் இல்ல. இது ஒரு மௌன மொழி காதல். ஒரு வார்த்தை கூட பேசாம ஒரு பார்வையாலே மனசை மாத்துற அந்த சக்தி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சாணகியர் சொன்ன ஒரு ரகசியம் இருக்குது. நீ அதிகமா பேசினா உன் மதிப்பு குறையும். ஆனா சரியான இடத்துல ஒரு பார்வை போட்டா அது ஒருத்தரின் மனசையே கைப்பற்றிடும். இன்றைக்கு இந்த வீடியோல கண் காட்டி பேசும் காதல்னு சொல்ற அந்த மாயமான உணர்வின் பின்னாடி இருக்கிற ரகசியத்தை நாம பார்க்க போறோம். இப்போ முதல் பிரச்சனை என்னன்னா, தவறான இன்டர்பிரேஷன். ஒருத்தர் ஒரு சின்ன சிரிப்போ ஒரு பார்வையோ காதல் நினைக்கலாம், இன்னொருத்தர் அது சாதாரணம் நினைக்கலாம். இதனால ரிலேஷன்ஷிப் ஆரம்பத்திலேயே கன்ஃபியூஷன் வரும். சாணக்கியர் சொல்வாரு, மௌனம் சக்திதான், ஆனால் அது சரியாக பயன்படுத்தப்படணும். கண்ணாலே பேசுற காதல்ல ஒருத்தர் அதிகமா எமோஷனலா அட்டாச் ஆகிடுவார். ஒரு பார்வை இல்லாம போயிட்டா கூட மனசு கலங்கிடும். இது ஒரு சைக்காலஜிக்கல் டிபெண்டன்சி உருவாக்கும். காதல் இங்கே ஸ்ட்ரென்த் இல்லாமல் வீக்னஸ் ஆக மாறிடும். ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியா பார்த்தா கூட அத காதல்னு எடுத்துக்கிற நிலை வரும். இதுதான் அதிகமான காதல் தோல்விகளுக்கு காரணம். சாணக்கியர் சொன்ன மாதிரி அறிவு இல்லாத உணர்ச்சி அழிவை தரும். இரண்டு பேரும் ஐ கான்டாக்ட்லயே அதிகம் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சா யார் ஃபர்ஸ்ட் பேசணும், யார் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு ஈகோ வர ஆரம்பிக்கும். இது நேரடியா ரிலேஷன்ஷிப் ஐ டெஸ்ட்ராய் பண்ணிடும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், டேஷ் அன்ஸ்போக்கன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். வார்த்தை இல்லாத காதலில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மட்டும் அதிகமா வளருது. அவன் பார்த்தான், அவள் சிரிச்சா. இதெல்லாம் காதலா இல்லையா? இந்த அம்பிகுவிட்டி தான் பிகெஸ்ட் ப்ராப்ளம். சாணகியர் சொல்வாரு, மனிதன் உணர்ச்சியில் வாழ்ந்தா அவன் எளிதா கண்ட்ரோல் ஆகிடுவான். அதேதான் இங்க நடக்குது. ஒரு பார்வை, ஒரு சின்ன ஜெஸ்டர், அது முழு வாழ்க்கையையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும் அளவுக்கு போயிடுது. ஆனா இதுக்கு சொல்யூஷன் இல்லையா? இருக்கு. சாணக்கியர் அப்ரோச் என்னன்னா, மௌனத்தை பயன்படுத்தணும், ஆனால் கிளாரிட்டியோட. அதாவது ஐ கான்டாக்ட் இருக்கலாம், ஆனா அதுக்கு பின்னாடி ரெஸ்பெக்ட், அண்டர்ஸ்டாண்டிங், கம்யூனிகேஷன் இருக்கணும். ஒரு ஹெல்த்தி காதல் எப்படி இருக்கணும் தெரியுமா? பார்வை ஆரம்பம்தான், ஆனால் பேசுவதுதான் ஃபவுண்டேஷன். கண்ணாலே மட்டும் வாழ்ந்த காதல் அதிக நாளுக்கு நிலைக்காது. அது ஒரு இல்யூஷன் மாதிரி மாறிடும். இந்த கண்காட்டி காதல் அழகானதுதான், ஆனா அதை கண்ட்ரோல் இல்லாம விட்டா அது ஒரு எமோஷனல் ட்ராப் ஆகிடும். சாணக்கியர் சொன்ன மாதிரி உணர்ச்சியை ஆள்பவன் தான் உண்மையான ராஜா. அதனால காதலை அனுபவிங்க, ஆனா புரிதலோட, அறிவோட பேலன்ஸா யூஸ் பண்ணுங்க. நண்பர்களே, இப்போ நாம பார்த்தோம், கண் காட்டி பேசுற காதல் எப்படி ஒரு அழகான ஆரம்பமாயிருந்தாலும் அது எப்படி மனசுல அந்த கன்ஃபியூஷன், ஓவர் திங்கிங், ஈகோ, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் உருவாக்குதுன்னு. ஆனா இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, இதுக்கு சொல்யூஷன் என்ன? சாணக்கியர் சொல்வார், எந்த விஷயத்தையும் வெல்லணும்னா முதலில் அதை புரிஞ்சிக்கணும். காதல் கூட ஒரு போராட்டம் இல்லை, அது ஒரு புரிதல். ஒருத்தரை பார்த்த உடனே மனசு ஓட ஆரம்பிக்குது, ஒரு பார்வை கிடைச்ச உடனே கதை எழுத ஆரம்பிக்குது. ஆனா வாழ்க்கை அப்படியே நடக்காது. அதனால முதலில் நாம அக்செப்ட் பண்ண வேண்டிய ட்ரூத் என்னன்னா, ஒரு பார்வை என்பது ஆரம்பம்தான், முடிவு இல்லை. நீ ஒருத்தரை பார்த்து ஃபீல் பண்ணினா அந்த உணர்வை மறைக்கணும் இல்லை, ஆனா அதுக்கு உடனே மீனிங் கொடுக்க கூடாது. சாணக்கியர் ஸ்டைல்ல சொன்னா, உணர்ச்சி என்பது ஃபயர் மாதிரி. அதை கண்ட்ரோல் பண்ணினா அது லைட் கொடுக்கும், கண்ட்ரோல் பண்ணாம விட்டா அது எல்லாத்தையும் அழிக்கும். அதனால முதல் முக்கியமான வாழ்க்கை பாடம் என்னன்னா, கிளாரிட்டி. கிளாரிட்டி இல்லாத காதல் எப்பவும் கன்ஃபியூஷன்ல தான் முடியும். ஒருத்தர் பார்த்தா ஸ்மைல் பண்ணினாங்கன்னா அது கைண்ட்னஸ் ஆக இருக்கலாம், லவ் ஆக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்ம மனசு அதை வேற மாதிரி இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிற இடம். அதனால சாணக்கியர் சொல்லும் அடுத்த விஷயம் கம்யூனிகேஷன். மனிதர்களுக்கு இடையே சைலன்ஸ் இருக்கலாம், ஆனா புரிதல் இருக்கணும். கண்ணாலே பேசுறது அழகுதான், ஆனா அந்த பார்வையை கிளாரிஃபை பண்ண ஒரு சாதாரண பேச்சு தேவை. ஒரு ஹெலோ,
ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் அது கூட இல்லாம போனா இமேஜினேஷன் அதிகமாகிடும், ரியாலிட்டி குறைய ஆரம்பிக்கும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எமோஷனல் கண்ட்ரோல். ஒருத்தரை பார்த்த உடனே அந்த எமோஷன்ல மூழ்கிடக்கூடாது. நீ ஃபீல் பண்றது ரியலா இல்லனா டெம்பரரி அட்ராக்ஷனான்னு புரிஞ்சுக்கணும். சாணக்கியர் சொல்வாரு, மனசு கட்டுப்பாடு இல்லாம இருந்தா அது உன்னை ஆளும், நீ அதை கட்டுப்படுத்தினா நீ வாழ்க்கையை ஆளுவாய். அதனால நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ரியாலிட்டி செக். நீ இமேஜின் பண்றது வாழ்க்கையா இல்ல கற்பனையான்னு உனக்கே நீ கேட்கணும். ஒருத்தர் ஒரு பார்வை பார்த்தாங்கன்னு நீ முழு ஸ்டோரி எழுத ஆரம்பிச்சா அது உன்னையே பாதிக்கும். அதனால ரியாலிட்டியில இருக்க பழகணும். அதே மாதிரி ஈகோ ஒரு பெரிய ப்ராப்ளம். யார் ஃபர்ஸ்ட் பேசணும், யார் மெசேஜ் பண்ணணும், யார் அவாய்ட் பண்ணணும், இதெல்லாம் காதலை அழிக்கிற சைலண்ட் பாய்சன். சாணக்கியர் சொல்வார், ஈகோ இருக்கும் இடத்துல அறிவு வேலை செய்யாது. அதனால உண்மையான காதல் ஈகோ இல்லாம தான் வளர முடியும். மிக முக்கியமான விஷயம் என்னன்னா டைம். உண்மையான உறவுகள் ஒரு நாள் பார்வையால முடிவெடுக்கப்படாது. நேரம்தான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணும். ஒருத்தர் உண்மையில உனக்கானவரா இல்லையா என்பது நேரம் காட்டும். அதனால அவசரப்படக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா கண்காட்டி பேசுற காதல் அழகுதான், ஆனா அத புரிதலோட ஹேண்டில் பண்ணணும். இல்லனா அது இல்யூஷன் ஆகிடும். சாணக்கியர் சொல்லும் அல்டிமேட் ட்ரூத் என்னன்னா வாழ்க்கை உணர்ச்சியால் இல்லை, அறிவால் நடத்தப்படணும். அதனால நண்பர்களே, ஒரு பார்வையை காதலா மாற்றாதீங்க, அதை புரிதலா மாற்றுங்க. ஏன்னா காதல் பார்க்கிறது இல்ல, உணர்ந்து வாழ்றது. உணர்ச்சி உங்களை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க, நீங்க தான் உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணணும். இப்படி புரிதலோட காதலை பார்த்தா அது ஒரு அழகான அனுபவம். நண்பர்களே, இப்போ நாம பார்த்தோம் கண்காட்டி பேசுற காதல் எப்படி ஒரு அழகான ஆரம்பமாயிருந்தாலும் அது எப்படி மனசுல கன்ஃபியூஷன், ஓவர் திங்கிங், ஈகோ, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் உருவாக்குதுன்னு. ஆனா இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா இதுக்கு சொல்யூஷன் என்ன? சாணக்கியர் சொல்வார், எந்த விஷயத்தையும் வெல்லணும்னா முதல்ல அதை புரிஞ்சிக்கணும். காதல் கூட ஒரு போராட்டம் இல்ல, அது ஒரு புரிதல். ஒருத்தரை பார்த்த உடனே மனசு ஓட ஆரம்பிக்குது, ஒரு பார்வை கிடைச்ச உடனே கதை எழுத ஆரம்பிக்குது. ஆனா வாழ்க்கை அப்படியே நடக்காது. அதனால முதலில் நாம் அக்செப்ட் பண்ண வேண்டிய ட்ரூத் என்னன்னா ஒரு பார்வை என்பது ஆரம்பம்தான், முடிவு இல்லை. நீ ஒருத்தரை பார்த்து ஃபீல் பண்ணினா அந்த உணர்வை மறைக்கணும் இல்லை, ஆனா அதுக்கு உடனே மீனிங் கொடுக்க கூடாது. சாணக்கியர் ஸ்டைல்ல சொன்னா உணர்ச்சி என்பது ஃபயர் மாதிரி, அதை கண்ட்ரோல் பண்ணினா அது லைட் கொடுக்கும், கண்ட்ரோல் பண்ணாம விட்டா அது எல்லாத்தையும் அழிக்கும். அதனால முதல் முக்கியமான வாழ்க்கை பாடம் என்னன்னா கிளாரிட்டி. கிளாரிட்டி இல்லாத காதல் எப்பவும் கன்ஃபியூஷன்ல தான் முடியும். ஒருத்தர் பார்த்தா ஸ்மைல் பண்ணினாங்கன்னா அது கைண்ட்னஸ் ஆக இருக்கலாம், லவ் ஆக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்ம மனசு அதை வேற மாதிரி இன்டர்பிரட்டர் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிற இடம். அதனால சாணக்கியர் சொல்லும் அடுத்த விஷயம் கம்யூனிகேஷன். மனிதர்களுக்கு இடையே சைலன்ஸ் இருக்கலாம், ஆனா புரிதல் இருக்கணும். கண்ணாலே பேசுறது அழகுதான், ஆனா அந்த பார்வையை கிளாரிஃபை பண்ண ஒரு சாதாரண பேச்சு தேவை. ஒரு ஹெலோ, ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் அது கூட இல்லாம போனா இமேஜினேஷன் அதிகமாகிடும், ரியாலிட்டி குறைய ஆரம்பிக்கும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எமோஷனல் கண்ட்ரோல். ஒருத்தரை பார்த்த உடனே அந்த எமோஷன்ல மூழ்கிடக்கூடாது. நீ ஃபீல் பண்றது ரியலா இல்லனா டெம்பரரி அட்ராக்ஷனான்னு புரிஞ்சிக்கணும். சாணக்கியர் சொல்வாரு, மனசு கட்டுப்பாடு இல்லாம இருந்தா அது உன்னை ஆளும், நீ அதை கட்டுப்படுத்தினா நீ வாழ்க்கையை ஆளுவாய். அதனால நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ரியாலிட்டி செக். நீ இமேஜின் பண்றது வாழ்க்கையா இல்ல கற்பனையான்னு உனக்கே நீ கேட்கணும். ஒருத்தர் ஒரு பார்வை பார்த்தாங்கன்னு நீ முழு ஸ்டோரி எழுத ஆரம்பிச்சா அது உன்னையே பாதிக்கும். அதனால ரியாலிட்டியில இருக்க பழகணும். அதே மாதிரி ஈகோ ஒரு பெரிய ப்ராப்ளம். யார் ஃபர்ஸ்ட் பேசணும், யார் மெசேஜ் பண்ணணும், யார் அவாய்ட் பண்ணணும், இதெல்லாம் காதலை அழிக்கிற சைலண்ட் பாய்சன். சாணக்கியர் சொல்வாரு, ஈகோ இருக்கும் இடத்துல
அறிவு வேலை செய்யாது. அதனால உண்மையான காதல் ஈகோ இல்லாம தான் வளர முடியும். மிக முக்கியமான விஷயம் என்னன்னா டைம். உண்மையான உறவுகள் ஒரு நாள் பார்வையால முடிவெடுக்கப்படாது. நேரம்தான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணும். ஒருத்தர் உண்மையில உனக்கானவரா இல்லையா என்பது நேரம் காட்டும். அதனால அவசரப்படக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா கண் காட்டி பேசுற காதல் அழகுதான். ஆனா அதை புரிதலோட ஹேண்டில் பண்ணணும். இல்லனா அது இல்யூஷன் ஆகிடும். சாணக்கியர் சொல்லும் அல்டிமேட் ட்ரூத் என்னன்னா, வாழ்க்கை உணர்ச்சியால் இல்ல, அறிவால் நடத்தப்படணும். அதனால நண்பர்களே, ஒரு பார்வைய காதலா மாற்றாதீங்க, அத புரிதலா மாற்றுங்க. ஏன்னா காதல் பார்க்கிறது இல்ல, உணர்ந்து வாழ்றது. உணர்ச்சி உங்களை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க, நீங்க தான் உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணணும். இப்படி புரிதலோட காதலை பார்த்தா அது ஒரு அழகான அனுபவம், இல்லனா அது ஒரு கஷ்டமான நினைவாக மாறிடும். இப்படி புரிதலோட காதலை பார்த்தா அது ஒரு அழகான அனுபவம், இல்லனா அது ஒரு கஷ்டமான நினைவாக மாறிடும். இங்கிருந்து நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா போகணும் நண்பர்களே. ஏன்னா காதல் என்பது சர்ஃபேஸ் லெவல் விஷயம் இல்லை, அது மனித மனசின் மிகவும் ஆழமான பகுதி. சாணக்கியர் சொல்வார், மனிதனை புரிஞ்சுக்கணும்னா அவன் வெளிப்படையான நடத்தை மட்டும் போதாது, அவன் மௌனத்தையும் புரிஞ்சிக்கணும். ஆனா அதே மௌனம் தவறான வழியில போனா அது மிகப்பெரிய குழப்பத்தையும் உருவாக்கும். இப்போ ஒரு முக்கியமான உண்மை என்னன்னா, கண்காட்டி பேசுற காதல் பெரும்பாலும் இமேஜினேஷன்ல தான் வளருது. நிஜ வாழ்க்கையை விட நம்ம மனசுல ஒரு பெரிய படம் ஓட ஆரம்பிக்கும். அந்த படம் நல்லா இருக்கலாம், ஆனா அது ரியாலிட்டி இல்லைன்னு நாம மறந்துடுவோம். இதுதான் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய ட்ராப். சாணக்கியர் சொல்வார், மனிதனின் மிகப்பெரிய எதிரி அவன் அறிவு இல்லாம இல்ல, அவன் கற்பனை அதிகமா ஓடுவதுதான். ஏன்னா கற்பனை உண்மைய மறைக்குது. ஒருத்தர் சிரிச்சாங்கன்னா அது காதல் நினைக்கிற அளவுக்கு போயிடுற நிலை வரக்கூடாது. ஏன்னா அந்த சிரிப்பு நட்பாகவும் இருக்கலாம், கிண்ட்னஸஸாகவும் இருக்கலாம். அதையே காதலா மாத்துறதுதான் கன்ஃபியூஷன் ஆரம்பம். அதனால நெக்ஸ்ட் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, மனிதர்களை அப்சர்வ் பண்ணணும், ஆனா ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அப்சர்வேஷன் என்பது கிளாரிட்டி கொடுக்கும், ஜட்ஜ்மெண்ட் என்பது இல்யூஷன் உருவாக்கும். ஒருத்தரை பார்த்து உடனே இவர் எனக்கு தான்னு நினைக்க ஆரம்பிச்சா அது எமோஷனல் மிஸ்டேக். இப்போ நாம இன்னொரு பெரிய விஷயத்துக்கு போகணும், அது கம்யூனிகேஷன் கேப். பல காதல்கள் ஆரம்பமே ஐ கான்டாக்ட்ல ஆகும், ஆனா ஃபெயில் ஆகிறது கம்யூனிகேஷன் இல்லாததால தான். ஒருத்தரை பார்த்துட்டே இருக்கிறது ஈஸி, ஆனா பேசுறது தான் ரியல் கரேஜ். ஏன்னா காதல் பார்க்கிறது இல்ல, புரிஞ்சிக்கிறது. உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்றவன் தான் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த வரி முடிஞ்ச இடத்திலிருந்து நாம இன்னும் ஒரு ஆழமான உலகத்துக்குள் போகணும் நண்பர்களே. ஏன்னா இப்போ நாம பேசுறது சாதாரண காதல் இல்ல, இது மனித மனசின் உண்மை இயல்பு. சாணக்கியர் பார்வையில் மனிதன் என்பது ஒரு ரகசிய புத்தகம் மாதிரி. அதை படிக்க தெரிஞ்சா வாழ்க்கை புரியும், படிக்க தெரியலனா கன்ஃபியூஷன் தான் இருக்கும். இப்போ ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கோங்க, கண் காட்டி பேசுற காதல் என்பது உண்மையில ஒரு ஆரம்ப மொழி. அது ஒரு சைலண்ட் சிக்னல் மாதிரி. ஆனா அந்த சிக்னலை நாம எப்படி டீகோட் பண்றோமோ அதுதான் வாழ்க்கை டிரெக்ஷனை டிசைட் பண்ணும். ஒருத்தரை பார்த்த உடனே மனசு ஓட ஆரம்பிக்கும். ஒரு சின்ன பார்வை, ஒரு சின்ன சிரிப்பு, அதுல நம்ம ஒரு உலகமே கிரியேட் பண்ணிடுவோம். அந்த உலகத்துல அந்த ஒருத்தர் நம்ம கூட பேசுறாங்க, சிரிக்கிறாங்க, நம்ம வாழ்க்கை ஷேர் பண்றாங்கன்னு இமேஜினேஷன் போயிடும். ஆனா உண்மையான வாழ்க்கை அந்த இமேஜினேஷன் மாதிரி இருக்காது. சாணக்கியர் சொல்வார், மனிதனின் மிகப்பெரிய பலவீனம் அவன் கற்பனை. கற்பனை அழகாக இருக்கும், ஆனா அது உண்மை இல்லைன்னு மறந்துட்டா அதுவே விஷமாகிடும். அதனால காதலில் முதல் லெசன் என்னன்னா, இமேஜினேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். ஆனா அதே நேரத்தில் ஒரு விஷயமும் உண்மை, காதல் என்பது கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை, அது வாழ்க்கையின் ஒரு அழகான பகுதி. ஒருத்தரை பார்த்து ஃபீல் பண்ற அந்த நிமிஷம் ரொம்ப பியூர். அந்த மோமெண்ட்ல இருக்கிற இன்னசென்ஸ் தான் மனிதனை மனிதனா வைக்குது. ஆனா அந்த இன்னசென்ஸை விஸ்டம் இல்லாம ஹேண்டில் பண்ணினா அது பெயினா மாறிடும்.
அதனால சாணக்கியர் அப்ரோச் என்னன்னா, உணர்ச்சியை ஒதுக்காதே, உணர்ச்சியை புரிஞ்சிக்கோ. இப்போ நாம இன்னும் டீப்பா போகலாம். ஒருத்தரை பார்த்த உடனே ஏன் மனசு அட்டாச் ஆகுது? ஏன்னா மனித மனசு கனெக்ஷன் தேடுது. லோன்லினஸ்ல இருக்கிற மனசு ஒரு ஐ கான்டாக்ட் ஐ கூட ஹோப்பா மாத்திக்கிடும். அதனாலதான் ஐ கான்டாக்ட் காதல் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகுது. ஆனா அந்த ஃபீலிங் உண்மையான கனெக்ஷன் இல்லாம இருக்கும்போது அது ஸ்லோலி பெயின் ஆக மாறும். சாணக்கியர் சொல்வார், மனிதன் தனிமையை தவிர்க்கும் முயற்சியிலே தவறான முடிவுகள் எடுக்கிறான். அதனால சொல்யூஷன் என்னன்னா, முதலில் செல்ஃப் அவேர்னஸ். நீ யாருன்னு நீ புரிஞ்சுக்கணும். நீ உணர்ச்சியால ஓடுறவனா இல்ல புரிதலோட வாழ்றவனா? இந்த ஆன்சர் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் வருது நண்பர்களே, அது பேஷன்ஸ். காதல் என்பது இன்ஸ்டன்ட் ரிசல்ட் இல்ல, அது ஸ்லோ ப்ராசஸ். ஒரு பார்வை கிடைச்ச உடனே எல்லாம் முடிஞ்சிடாது. அது ஒரு சீட் மாதிரி. அது க்ரோ ஆகணும்னா டைம், கேர், கிளாரிட்டி தேவை. சாணக்கியர் சொல்வார், எந்த விஷயமும் வேகமாக வந்தா அது நீண்ட நாட்கள் நிலைக்காது. ஸ்லோ க்ரோத் தான் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தரும். அதனால காதல் கூட ஸ்லோவா வளரணும். ஆனா நம்ம சொசைட்டில என்ன நடக்குது? ஒரு பார்வை, உடனே ஸ்டோரி, உடனே எக்ஸ்பெக்டேஷன், உடனே பெயின். இதுதான் சைக்கிள். இதை பிரேக் பண்ணணும். இப்போ நாம இன்னொரு எமோஷனல் ட்ரூத்துக்கு போகணும். ஒருத்தரை பார்த்து ஃபீல் பண்றது தப்பில்லை. ஆனா அந்த ஃபீலை வாழ்க்கை முழுக்க ஹோல்ட் பண்ணிக்கிறது தான் ப்ராப்ளம். ஏன்னா எல்லா ஃபீலிங்ஸுக்கும் கிளாரிட்டி கிடைக்காது. சாணக்கியர் சொல்வாரு, மனிதன் எப்போ தப்பிக்கிறான் தெரியுமா? அவன் உணர்ச்சியை ரியாலிட்டியா எடுத்துக்கிடும் போது. அதனால நீங்க ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். காதல் என்பது பாசிபிலிட்டி, கேரண்டி இல்ல. இப்போ நாம ஈகோ பற்றி இன்னும் டீப்பரா பார்க்கலாம். ஏன்னா ஐ கான்டாக்ட் காதலில் ஈகோ சைலண்டா ஒர்க் பண்ணும். ஒருத்தர் பேசலன்னா நாமும் பேச மாட்டோம். ஒருத்தர் பார்க்கலன்னா நாமும் அவாய்ட் பண்ணுவோம். இதுதான் சைலண்ட் ஈகோ வார். ஆனா சாணக்கியர் மைண்ட் செட் என்னன்னா, ஈகோ இல்லாம இருக்கிறவன் தான் உண்மையில பெரியவன். ஏன்னா ஈகோ ரிலேஷன்ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ணாது, அது டிஸ்ட்ராய் பண்ணும். அதனால சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறது வீக்னஸ் இல்ல, அது மெச்சூரிட்டி. ஒருத்தரை புரிஞ்சிக்க முயற்சி பண்றது தான் ரியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ நாம ஒரு பியூட்டிஃபுல் ட்ரூத்துக்கு வரணும். காதல் உண்மையில கான்ஃப்ளிக்ட் இல்ல, அது கோஆர்டினேஷன். ரெண்டு மனசுகள் ஒரே ஃப்ரீக்வன்சில வரணும். அதுக்கு கம்யூனிகேஷன், ரெஸ்பெக்ட், அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. கண் காட்டி பேசுற காதல் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு என்ட்ரி பாயிண்ட் தான். ஆனா ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகணும்னா பேசணும், புரிஞ்சிக்கணும், நேரம் கொடுக்கணும். சாணக்கியர் சொல்வாரு, மனித உறவுகள் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா கைட் பண்ண முடியும். அதனால காதலை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஃப்ளோ பண்ண விடணும். இப்ப ஃபைனல் எமோஷனல் லேயருக்கு வரணும் நண்பர்களே. ஒருத்தரை பார்த்து ஃபீல் பண்ற அந்த மொமெண்ட் ரொம்ப அழகு. அந்த இன்னசென்ஸ், அந்த சைலன்ஸ், அந்த ஸ்மால் ஸ்மைல், அது எல்லாம் வாழ்க்கையின் ஸ்வீட் மெமரி மாதிரி. ஆனா அந்த மெமரியை ஃபியூச்சர் டெசிஷனா மாற்றக்கூடாது. அது ஒரு மோமெண்ட் தான். நீங்க அந்த மோமெண்டை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, ஆனா அதிலே சிக்கிக்காதீங்க. ஏன்னா வாழ்க்கை ஒரு பார்வையால முடிவாகாது, அது புரிதலால தான் நடக்கும். சாணக்கியர் சொல்வாரு, உண்மையான வெற்றி மனசை கண்ட்ரோல் பண்றவங்க கிட்ட தான் இருக்கும். அதனால காதலிலும் அதே ரூல். சாணக்கியர் சொல்வார், மனிதனின் மிகப்பெரிய பலவீனம் அவன் கற்பனை. கற்பனை அழகாக இருக்கும், ஆனா அது உண்மை இல்லைன்னு மறந்துட்டா அதுவே விஷமாகிடும். அதனால காதலில் முதல் லெசன் என்னன்னா, இமேஜினேஷன் ஐ கண்ட்ரோல் பண்ணணும். ஆனா அதே நேரத்தில் ஒரு விஷயமும் உண்மை. காதல் என்பது கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை, அது வாழ்க்கையின் ஒரு அழகான பகுதி. ஒருத்தரை பார்த்து ஃபீல் பண்ற அந்த நிமிஷம் ரொம்ப பியூர். அந்த மொமெண்ட்ல இருக்கிற இன்னோசென்ஸ் தான் மனிதனை மனிதனா வைக்குது. ஆனா அந்த இன்னோசென்ஸை விஸ்டம் இல்லாம ஹேண்டில் பண்ணினா அது பெயினா மாறிடும். அதனால சாணக்கியர் அப்ரோஸ் என்னன்னா, உணர்ச்சியை ஒதுக்காதே, உணர்ச்சியை புரிஞ்சிக்கோ. இப்போ நாம இன்னும் டீப் போகலாம். ஒருத்தரை பார்த்த உடனே ஏன் மனசு அட்டாச் ஆகுது?
ஏன்னா மனித மனசு கனெக்ஷன் தேடுது. லோன்லினஸ்ல இருக்கிற மனசு ஒரு ஐ கான்டாக்டை கூட ஹோப் மாற்றிக்கிடும். அதனாலதான் ஐ கான்டாக்ட் காதல் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகுது. ஆனா அந்த ஃபீலிங் உண்மையான கனெக்ஷன் இல்லாம இருக்கும்போது அது ஸ்லோலி பெயினாக மாறும். சாணக்கியர் சொல்வாரு, மனிதன் தனிமையை தவிர்க்கும் முயற்சியிலே தவறான முடிவுகள் எடுக்கிறான். அதனால சொல்யூஷன் என்னன்னா, முதல்ல செல்ஃப் அவேர்னஸ். நீ யாருன்னு நீ புரிஞ்சுக்கணும். நீ உணர்ச்சியால ஓடுறவனா இல்ல புரிதலோட வாழ்றவனா? இந்த ஆன்சர் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் வருது நண்பர்களே, அது பேஷன்ஸ். காதல் என்பது இன்ஸ்டன்ட் ரிசல்ட் இல்ல, அது ஸ்லோ ப்ராசஸ். ஒரு பார்வை கிடைச்ச உடனே எல்லாம் முடிஞ்சிடாது. அது ஒரு சீடு மாதிரி. அது க்ரோ ஆகணும்னா டைம், கேர், கிளாரிட்டி தேவை. சாணக்கியர் சொல்வாரு, எந்த விஷயமும் வேகமாக வந்தா அது நீண்ட நாட்கள் நிலைக்காது. ஸ்லோ growth தான் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தரும். அதனால காதல் கூட ஸ்லோவா வளரணும். ஆனா நம்ம சொசைட்டில என்ன நடக்குது? ஒரு பார்வை, உடனே ஸ்டோரி, உடனே எக்ஸ்பெக்டேஷன், உடனே பெயின். இதுதான் சைக்கிள். இதை பிரேக் பண்ணணும். இப்போ நாம இன்னொரு எமோஷனல் ட்ரூத்துக்கு போகணும். ஒருத்தரை பார்த்து ஃபீல் பண்றது தப்பு இல்ல, ஆனா அந்த ஃபீலை வாழ்க்கை முழுக்க ஹோல்ட் பண்ணிக்கிறது தான் ப்ராப்ளம். ஏன்னா எல்லா ஃபீலிங்ஸுக்கும் கிளாரிட்டி கிடைக்காது. சாணக்கியர் சொல்வார், மனிதன் எப்போ தப்பிக்கிறான் தெரியுமா? அவன் உணர்ச்சியை ரியாலிட்டியா எடுத்துக்கிடும் போது. அதனால நீங்க ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். காதல் என்பது பாசிபிலிட்டி, கேரண்டி இல்ல. இப்போ நாம ஈகோ பற்றி இன்னும் டீப்பரா பார்க்கலாம். ஏன்னா ஐ கான்டாக்ட் காதலில ஈகோ சைலண்டா ஒர்க் பண்ணும். ஒருத்தர் பேசலைன்னா நாமும் பேச மாட்டோம். ஒருத்தர் பார்க்கலைன்னா நாமும் அவாய்ட் பண்ணுவோம். இதுதான் சைலண்ட் ஈகோ வார். ஆனா சாணக்கியர் மைண்ட் செட் என்னன்னா, ஈகோ இல்லாம இருக்கிறவன் தான் உண்மையில பெரியவன். ஏன்னா ஈகோ ரிலேஷன்ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ணாது, அது டிஸ்ட்ராய் பண்ணும். அதனால சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறது வீக்னஸ் இல்ல, அது மெச்சூரிட்டி. ஒருத்தரை புரிஞ்சிக்க முயற்சி பண்றது தான் ரியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ நாம ஒரு பியூட்டிஃபுல் ட்ரூத்துக்கு வரணும். காதல் உண்மையில கான்ஃப்ளிக்ட் இல்ல, அது கோஆர்டினேஷன். ரெண்டு மனசுகள் ஒரே ஃப்ரீக்வன்சில வரணும். அதுக்கு கம்யூனிகேஷன், ரெஸ்பெக்ட், அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. கண் காட்டி பேசுற காதல் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு என்ட்ரி பாயிண்ட் தான். ஆனா ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகணும்னா பேசணும், புரிஞ்சுக்கணும், நேரம் கொடுக்கணும். சாணக்கியர் சொல்வாரு, மனித உறவுகள் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா கைட் பண்ண முடியும். அதனால காதலை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஃப்ளோ பண்ண விடணும். இப்போ ஃபைனல் எமோஷனல் லேயருக்கு வரணும். நண்பர்களே, ஒருத்தரை பார்த்து ஃபீல் பண்ற அந்த மோமெண்ட் ரொம்ப அழகு. அந்த இன்னசென்ஸ், அந்த சைலன்ஸ், அந்த ஸ்மால் ஸ்மைல், அது எல்லாம் வாழ்க்கையின் ஸ்வீட் மெமரி மாதிரி. ஆனா அந்த மெமரியை ஃபியூச்சர் டிசிஷனா மாற்றக்கூடாது. அது ஒரு மோமெண்ட் தான். நீங்க அந்த மோமெண்டை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, ஆனா அதிலே சிக்கிக்காதீங்க. ஏன்னா வாழ்க்கை ஒரு பார்வையால முடிவாகாது, அது புரிதலால தான் நடக்கும். சாணக்கியர் சொல்வார், உண்மையான வெற்றி மனசை கண்ட்ரோல் பண்றவன் கிட்டதான் இருக்கும். அதனால காதலிலும் அதே ரூல். நீங்க உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணினா நீங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண முடியும். இறுதியாக நண்பர்களே, கண்காட்டி பேசுற காதல் அழகுதான், ஆனா அது ஆரம்பம் மட்டும்தான். அதை புரிதலோட வளர்த்தா அது வாழ்க்கையாகும். இல்லனா அது ஒரு நினைவாக மாறும். என காதல் பார்க்கிறது இல்ல, வாழ்றது. உணர்ச்சியை கட்டுப்படுத்துறவன் தான் உண்மையில காதலை புரிஞ்சவன். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி வாழ்க்கை உண்மைகள், சாணக்கியர் சிந்தனைகள், காதல் ரகசியங்கள் எல்லாம் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரப்போகுது. அதனால இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே பண்ணிடுங்க. ஏன்னா இங்க நாம பேசுறது சாதாரண கண்டென்ட் இல்ல, வாழ்க்கைய புரிஞ்சிக்க வைக்கும் உண்மைகள் தான். நீங்க இந்த வீடியோல இருந்து ஒரு விஷயம் எடுத்துட்டு போயிருக்கீங்கன்னா அதுதான் நம்ம சக்சஸ். நண்பர்களே, மறக்காதீங்க, கண் காட்டி பேசுற காதல் அழகுதான், ஆனா புரிதலோட வாழ்ற வாழ்க்கை தான் உண்மையான வெற்றி. இதோட நம்ம வீடியோ முடிவுக்கு வருது.
நான் உங்க நண்பன். அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம். டேக் கேர் நண்பர்களே.